அன்பு தமிழ் நேயர் நெஞ்சங்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழன் பா. மூவேந்திர பாண்டியன். இன்றைய தினம் நாளொரு திருக்குறள் வரிசைக்காக பொருட்பாலில் 57வது அதிகாரமாக உள்ள வெறுவந்த செய்யாமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 562வது திருக்குறளை இன்று நாம் காணப்போகின்றோம். வெறுவந்த செய்யாமை என்பதற்கு அச்சம் தரக்கூடிய செயல்களை செய்யாது இருத்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது 562வது திருக்குறளுக்கு நாம் செல்வோம். கடிதோச்சி மெல்ல எரிக நெடிதாக்கம் நீங்காமை வேண்டுபவர். கடிதோச்சி மெல்ல எரிக நெடிதாக்கம் நீங்காமை வேண்டுபவர். இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். தன்னுடைய செல்வாக்கு நீண்ட காலம் நீங்காமல் இருக்க வேண்டும் என்று எண்ணுபவர்கள் கடுமையாக தண்டிப்பது போல் காட்டிக்கொண்டு மென்மையாக தண்டிக்க வேண்டும். மீண்டும் பொருள், தன்னுடைய செல்வாக்கு நீண்ட காலம் நிலைத்திருக்க வேண்டும் என்று எண்ணுபவர்கள் ஒருவரை தண்டிப்பது போல் காட்டிக்கொண்டு கடுமையாக தண்டிப்பது போல் காட்டிக்கொண்டு மென்மையாக தண்டிக்க வேண்டும் என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும். ஆம் தோழர்களே, நாமும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி எப்போதும் வெற்றி சிகரத்தை தொட்டு நிற்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. நன்றி, வணக்கம்.